ஹாய் காய்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12. இப்போ தான் தோட்டத்துலேருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்காக இன்றைக்கான ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அதுவும் காலையில் சாப்பாடு. காலையில் சாப்பாடு மணி என்ன தெரியுமா? 12. உங்களுக்கான இன்றைக்கான ஸ்பெஷல் வாழை மீன் குழம்பு. வாழை மீன் குழம்பா? அட சக்கே. மீன் குழம்பே பிடிக்காது எனக்கே இதை பார்த்தா நாக்கு ஊறுதே. எச்சு ஊறுதே. சரி சரி சரி, ஊற்றி ஊற்றி குடிங்க. எங்கள் அப்பாவுக்கு சிக்கனு மட்டனு அந்த இதெல்லாம் விட வாழை மீன் குழம்பு தான் பிடிக்கும். எதுவும் தேவையில்லை. ஆமாம், வாழை மீன் ஒன்று இருந்தால் அது ஒரு சுவையே தனி. நம்ம தான் கைஸ் இந்த காலத்தில் சிக்கன் பர்கர் பீஸா அது இதுன்னு இருக்கோம். ஆனால் அந்த காலத்து ஆட்கள்லாம் அந்த வாழை மீன் குழம்புக்கு என்னவோ தெரில அப்படி அடிக்டாக இருக்காங்க. வாழை மீன் குழம்பு சாப்பிட்டு பார்த்தவங்க 1000 மீன் வகைகள் வந்து 1000 இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் வாழை மீன் குழம்புக்கு மிஞ்சின மீன் குழம்பே இல்லை. சாப்பிட்டு பாருங்க, பேசும்போதே எனக்கு எச்சு கொடுத்து. நேற்று வச்ச சிக்கன் கூட்டு கூட நீங்கள் இந்த அளவுக்கு சாப்பிடலையே. அது எதுக்கு? அது தூக்கி குப்பையில் போடுங்க. சூடாக இருக்கு. சூடாக இருந்தாலும் அதை விடுறதுக்கு மனசு இல்லை. சூடாக இருந்தாலும் உள்ள திங்கணும் போல இருக்கு. இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வாழை மீன் குழம்பு. அதுவும் மண் சட்டியில் வச்ச வாழை மீன் குழம்பு. மண் சட்டி குழம்பு வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, புரியுதா? குழம்பு வைக்கிறது பெருசு இல்லை, பழங்காலத்துப்படி மண் சட்டியில் வைக்கணும் குழம்பு, அதுதான் முக்கியம். குழம்பு கம்மியாக வச்சுருக்காங்க, இன்னும் 2 சட்டி சேர்த்து வச்சுருக்கலாம். ஓகே கைஸ், யாருக்கெல்லாம் வாழை மீன் பிடிக்குமோ வாழை மீன் குழம்பு பிடிக்குமோ எல்லாருமே எனக்கு பிடிக்கும். சரி சரி, நான் நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்கிறேன். யாருக்கெல்லாம் பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய் பாய்.